ஓசூர் அருகே விளை நிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பேரணி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே நலகானகொத்தப்பள்ளி, கோனேரிப்பள்ளி, குண்டுகிரிக்கி, கொரகுரிக்கி, வருதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசு மாவட்டத்தில் 3வது சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றது. கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து ஆண்டுதோறும் 2 போக பாசனத்திற்காக நீர் திறக்கப்படுவதை நம்பி நலகானகொத்தப்பள்ளி, குண்டுகுரிக்கி ஆகிய கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் நிலம் பாசனம் பெற்று லாபம் ஈட்டி வரும் இந்த நிலையில் விளை நிலங்களிலும் சிப்காட் அமைக்க அரசு முயன்று வரும் இந்த நிலையில் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பல கட்ட போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட்டு அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வரும் இந்த நிலையில் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அதன் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் சூளகிரி பகுதியில் விவசாயிகள் 200க்கும் அதிகமானோர் சூளகிரி ரவுண்டானா முதல் வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியின் போது சோறு போடும் விவசாயத்தை கூட கூறு போடாதே, சாப்பாடு போடும் நிலத்தில் சாப்பாடு சாப்பிடுவோர் எதற்காக என உணர்ச்சி மிக்க கோஷங்களை எழுப்பினார்கள். காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் சிப்காட் நிலையெடுப்பு தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தி பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி, நிலம் எடுக்க ஆட்சேபனை செய்பவர்களிடம் நிலம் கையகப்படுத்தாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த பகுதியில் விளைநிலம் விற்கவும் வாங்கவும் முடியாத நிலையில் அவற்றை 0 மதிப்பு மாற்றி உள்ளதை அரசு விடுவிக்க வேண்டும். ஒரு மாவட்டத்திற்கு 2 சிப்காட்டுகள் போதும் என்கின்ற நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் ஏமாந்தவர்கள் என்கின்ற முறையில் இதுவரை 7 சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைந்துள்ளனர். இதில் வேலை செய்பவர்கள் வெளியூர்காரர்கள், தொழில் தொடங்குபவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்பதால் இனி புதியதாக தொழிற்பேட்டைகள் அமைக்க கூடாது என்றார். அதே போன்று சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சிறு குறு நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றக்கூடிய ரசாயன கழிவுகளை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெறும். இதற்கு விவசாயிகள் அளிக்கும் மனுவினால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த விவசாயிகள் வழங்கிய மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிய வருகிறது. இதனால் கிடப்பில் போடப்பட்டுள்ள மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். சூளகிரி வட்டாட்சியருக்கு மீது நடவடிக்கையும் எடுக்கப்படும் என ஈசன் முருகசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியா விவசாயிகள் போராட்டத்தை பதிவு செய்வதற்காக இங்கு வருகை தந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சூளகிரி விவசாயிகள் சார்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சூளகிரி பேருந்து நிலையத்திலிருந்து சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகம் வரை தமிழ்நாடு அரசுடைய சிப்காட் நிறுவனம் நல்லகானகொத்தப்பள்ளி கிராமத்துல முப்போகமும் விளையக்கூடிய ஆயக்கட்டு எல்லாம் தென்பண்ணை ஆறு பாயக்கூடிய ஆயக்கட்டு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக வெளியிட்ட அறிவிக்கையை ரத்து செய்ய கோரி இன்னைக்கு காத்திருப்பு போராட்டம் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக கோரிக்கை பேரணி நடைபெற்றது. இதையொட்டி வட்டாட்சியர் அவர்களிடமிருந்து அந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். 2015 நிலம் எடுப்பதற்காக அறிவிக்கை செய்யப்பட்ட நிலங்கள் 9 ஆண்டுகளாக விவசாயிகள் சம்மதம் கொடுக்காதால் எடுக்கப்படவும் இல்லை. அதே சமயம் அவங்க நிலத்தை விற்க முடியல, வாங்க முடியல, அரசாங்கத்தோட எந்த திட்டங்களிலும் பயன்பெறவே முடியல, 0 வேல்யூ பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனவே மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நிலம் எடுப்பு டிஆர்ஓ அவர்களும் உடனடியாக விவசாயிகள் விருப்பம் தெரிவிக்காத அனைத்து நிலங்களையும் ரிலீஸ் செஞ்சு அரசாணை பிறப்பிக்கணும் சொல்லி நாங்கள் உரிய வகையில் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை எதுவுமே கேட்க மாட்டாங்க, இழுச்சு வாயன்னு நினைச்சிட்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சிப்காட் மேல சிப்காட் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிப்காட் 2 சிப்காட் போதுமானது. வேலை செய்யறவங்களும் வெளியூர்காரங்க, முதலாளிங்களும் வெளியூர்காரங்க, கார்பரேட் கம்பெனிக்காரங்க.
நிலத்தை மட்டும் எதுக்கு விவசாயிட்டு இருந்து எடுக்கணும்? இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒசூரை சுத்தி, சூளகிரியை சுத்தி, தளியை சுத்தி, தென்கனி கோட்டையை சுத்தி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் பெரிய பெரிய முதலாளிங்க வாங்கி போட்டிருக்கிறாங்க. இப்ப முதலாளிங்க தொழில் பண்ணணும்னா முதலாளிகிட்ட இருக்கிற நிலத்தை எடுக்க வேண்டியதானே? ஏன் விவசாயிட்ட நிலத்தை எடுக்கிறீங்க? நாங்க எங்க சங்கத்தின் சார்பில் முதலாளிங்க எவ்வளவு ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்காங்கிற விவரத்தை எடுக்க போறோம். இந்த பகுதியில் விளையிற காய்கறிகள் கீரைகள் தான் தமிழ்நாடு பூரா சாப்பிடுது, கர்நாடகா பூரா சாப்பிடுது. இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கு காய்கறிக்கு கீரைக்கு எங்க போக போறீங்க? ஆக விவசாயத்தை அழிப்பதை தமிழ்நாடு அரசு இங்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனிமேல் எங்க சிப்காட் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. ஏற்கனவே எடுத்த 7 சிப்காட் திட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வெறும் இழப்பீடு மட்டும் கொடுத்திருக்கிறீங்க. மறுவாழ்வு மறுகுடியமர்ப்பு கொடுக்கவே இல்லை. அவற்றை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அறவழியிலே போராட போகிறோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு. சூளகிரி தாலுகாவை பாத்தீங்கன்னா விவசாயிகள் கொடுக்கிற மனு மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, மெத்தனம் போக்கு பண்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியலன்னு விவசாயிகள் ரொம்ப குமரலா சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? கார்பரேட் நிறுவனம் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டாட்சியர் கார்பரேட் நிறுவனங்களுடைய கோரிக்கைகளை மட்டுமே பரிசீலிக்கக்கூடியவரா இருக்கிறார். விவசாயிகள் கொடுத்த பல்வேறு மனுக்கள் இங்க நிலுவையில் இருக்கிறது. அந்த கோரிக்கை மனுக்களை மீண்டும் இன்னைக்கு கவனப்படுத்தி இருக்கிறோம். தொடர்ச்சி எங்க மாவட்ட செயலர் சீனிவாசன் தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணுவார். நடவடிக்கை இல்லைன்னா தொடர்ச்சி அந்த கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி சூளகிரி வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக இங்கேயும் போராட்டங்களில் ஈடுபடும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.